sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது நம்பிக்கையாளர் அனைவரையும் நினைத்து பெருமைப்படுகிறது, போற்றுகிறது, புகழ்கிறது, ஜெபிக்கின்றது, வேண்டுகின்றது. எனவே ஆண்டினுடைய பொதுக்கால் 31வது ஞாயிற்றுக்கிழமையில இறை வார்த்தை என்பது நமக்கு தொடர்ச்சியாக யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 11, 17 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோதில் ஆசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டது மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலிருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். மார்த்தா அவரிடம் இறுதி நாள் இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அனைவரும் அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் தானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரை மெசியா, நீரை இறைமகன், நீரை உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இன்றைய இறை சிந்தனை ஜெபத்திற்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உலகம் முழுவதும் நம்பிக்கையாளர் தினத்தை கொண்டாடுகிறது. இறந்து போன நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கையிலே வாழ்ந்து நம்பிக்கையிலே இறந்து போனவர்கள், சகல ஆத்மாக்கள் விழா என்று சொல்லுகிறோம். சகல ஆத்மாக்கள் சொல்லுகிறோம். சில இடங்களிலே கல்லறை திருநாள் என்றும் சொல்லுகிறோம். ஆலயங்களிலே திருவிழா எடுக்கின்றோம், கல்லறைகளிலும் திருவிழா எடுக்கின்றோம். எனவே இறந்து போனவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறந்து போனவருடைய வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம், நிலை வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம், உயிர்ப்புக்காக ஜெபிக்கின்றோம், விண்ணேற்புக்காக ஜெபிக்கின்றோம். இதனுடைய அர்த்தங்கள் எல்லாமே சுற்றி வளைத்து சொல்லக்கூடியது உயிர்ப்பு உண்டு. உயிர்ப்பு உண்டு என்ற மைய சிந்தனையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். உயிர்ப்பு உண்டு, வாழ்வு உண்டு என்றால் சாவும் உண்டு. சாவு உண்டு என்றால் சாவிலிருந்து உயிர்ப்பும் உண்டு என்பது கிறிஸ்தவ விசுவாசமாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் இந்த நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி யோவானுடைய அனுபவத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறார். பல்வேறு நம்பிக்கையை கொடுக்கின்ற வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, உலகத்திலே மனிதர்கள் வாழ்கிறார்கள், காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நேரங்கள் பொழுதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாள்களும் இரவும் பகலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, மாதங்கள் நொடிகள் ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன,
சிலருக்கு நீளமாக கொடுக்கப்படுகிறது, சிலருக்கு குறைவாக கொடுக்கப்படுகிறது. ஒரு அறிஞன் சொல்லுகின்றான், மீதம் எவ்வளவு இருக்கிறது என்று அறியாமல் செலவிடப்படக்கூடிய ஒன்றே ஒன்று காலம் என்று. மீதம் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் நாம் செலவழித்து கொண்டே இருக்கின்றோம். காலத்தை, நேரத்தை, பொழுதுகளை, மணிகளை, நாட்களை, மாதங்களை, வருடங்களை செலவழித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மீதி எவ்வளவு இருக்கும் என்று நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இறப்பு என்பது திடீரென்று வருகிறது. சாலையில் நடந்து செல்கிறான், விழுந்து சாகின்றான். சாலையில் நடந்து செல்கிறான், வாகனம் வந்து இடிக்கிறது, கீழே விழுந்து செத்து போய் விடுகின்றான். வண்டி ஓட்டி கொண்டு செல்கிறான், எதிரே வருவன் இடித்து கொன்று விட்டு சென்று கொண்டே இருக்கின்றான். எனவே இறப்பு என்பது எப்படி வரும், எந்த நாளில் வரும், எந்த பொழுதில் வரும், எந்த நொடியில் வரும் என்பது தெரியாமல் போய்விடுகிறார். ஆனால் இறப்பு உண்டு என்பதை நாம் எண்ணிக்கொண்டு தான் வாழ்கின்றோம். எனவே மீதம் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் வாழவும் முடியாது. ஆனால் மீதம் எவ்வளவு இருக்கலாம் என்று சிந்தித்து கொண்டே வாழ்ந்தோம் என்றால் ஓரளவுக்கு மனச்சான்றுடன் வாழ முடியுமோ என்று சொல்லுகின்ற எண்ணம் தோன்றுகின்றது. எனவே இந்த நற்செய்தியில் லாசர் இறந்து விட்டான். லாசர் இறந்து விட்டான். சகோதரிகளுக்கெல்லாம் ஒரே வருத்தம். ஆண்டவர் இயேசு கேள்விப்படுகிறார், செல்லுகின்றார். அவன் உயிர் தழுவான் என்று அந்த நம்பிக்கையிலே சொல்லுகிறான். ஆமாம், அவன் உயிர் தழுவான். எல்லோரும் உயிர் தழுகின்ற பொழுது அவன் உயிர் தழுவான். இது கிரேக்க சிந்தனையாக இருந்தது. கிரேக்கர்களுடைய சிந்தனை என்ன? வாழ்கின்றான் மனிதன், நேரம் வந்தது விழுந்து இறந்து போகின்றான், அவன் அடக்கப்படுகின்றான், ஒரு நாள் உயிர் தழுவான். உயிர் தழுவான் என்று சொல்லக்கூடியது. இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மதங்கள், மனிதர்கள் இவ்வாறு சிந்திக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. உயிர் தழுவார்கள் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையில் தான் பெரிய பெரிய பணக்காரர்கள், அரசர்கள், ஆண்டவர்கள், ஆண்ட பரம்பரையுடைய உடலெல்லாம் இன்றும் பாதுகாக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். உயிர் தழுகின்ற பொழுது அது இன்டாக்டாக இருக்க வேண்டும், எந்த பழுதும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் ஏழைகள், எளியவர்கள், கடற்கரையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக ஆட்களை அடக்கம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்போ உயிர் தழுகின்ற பொழுது எப்படி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபத்திலே ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருப்பதை நான் பார்க்கின்றேன். உயிர் தழுதல். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, இறை ஆட்சி வருக, விண்ணுலகில் உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இந்த ஜெபத்தை அடிக்கடி தான் சிந்தித்து பார்க்கிறேன். கடந்த வாரத்தில் எங்களுடைய தலத்திரு அவையில் பயிற்சிக்காக வந்திருந்த பயிற்சியாளரும் இதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். விண்ணுலகில் நடப்பது போல, நடைபெறுவது போல அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? விண்ணுலகத்தில் அப்படி ஒன்று இருந்தால் கடவுள் இருப்பார், கடவுளை சுற்றி வானக தூதர்கள் இருப்பார்கள், எல்லாம் நன்றாக நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அங்கே சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போட்டிகள், பொறாமைகள், தொந்தரவுகள், போர்கள் இவைகள் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. எல்லாரும் வானக தூதர்களை போன்றிருப்பார்கள். அப்போ விண்ணகத்தில் நடப்பது போல மண்ணுலகில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எதை கனவு காணுகின்றார், எதை விரும்புகின்றார், எதை எதிர்நோக்குகின்றார், எதை குறிக்கோளாக வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மண்ணகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கின்ற வானக தூதர்களைப் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், நன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வதற்காக கற்றுக்கொள்ளாதவர்கள் வாழ்வுக்கு எதிராக இருப்பார்கள். வாழ்வுக்கு எதிராக இருப்பவர்கள் நாடுகளை ஆக்கிரமிப்பார்கள். பார்க்கின்றோம், பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து சின்ன பின்னமாக்கி அந்த வீடுகளெல்லாம் இடித்து தகர்த்து எறிந்து விட்டு ஆயிரக்கணக்கான மனிதர்களை, குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்த இஸ்ராயேல். அதுதான் நரகம் என்று சொல்லக்கூடியது. அதுதான் நரகம். உலகின் பல்வேறு பகுதிகளிலே போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது போர்களிலே எண்ணற்ற இளைஞர்கள் கொல்லப்படுகின்றார்கள், போர் வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். எனவே இந்த விண்ணுலகம் மண்ணுலகத்திலே வர வேண்டும் என்று சொல்லுகின்றது. போர்கள் இல்லாத புத்தம்புது பூமி வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அன்று கனவு கண்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கனவு கண்டு ஜெபம் செய்த பொழுது கூட இன்றும் அந்த உலகம் உருவாகவில்லை, உருவாக்கப்படவில்லை. Man is a wolf to another. தாமஸ் ஹாப்ஸ் சொல்லியிருக்கிறார். Man is a wolf to another. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஓநாயாக செயல்படுகிறான். ஓநாயாக செயல்படுகின்ற பொழுது எப்பொழுது வானக தூதர்களை போன்று இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது.
மனிதன் மனிதனுக்கு ஓநாயாக செயல்படுகிறான் என்றால் அரசுகளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக, பிறப்பினால் மனிதர்களை பிளவுபடுத்தி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி, ஜாதியினால் பிளவுபடுத்தி சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட சமூகம் நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும். அந்த இடத்திலே மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரே, இந்த நரகத்திலிருந்து எப்போதான் விடுவிப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். இந்த நரகத்திலிருந்து எப்பொழுதுதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ என்று ஏங்குவார்கள். இஸ்ராயல் மக்கள் எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்த பொழுது ஜெபம் செய்தது, ஆண்டவரே, விடுதலை இங்கு விடியாதோ இறைவா, எங்கள் விலங்குகள் எல்லாம் உடையாதோ தலைவா என்று பாடி ஜெபித்தார்கள், குமுறினார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். அதுபோன்று இன்று பல்வேறு இடங்களிலே ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள், சாதிய வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குடிசைகளிலே வாழுகின்ற மக்கள், சாதிய வன்மங்களால் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற குடும்பங்களிலே இருக்கின்ற மக்கள், அதைத்தான் இந்த ஆண்டவரிடத்திலே கேட்பார்கள். உயிர்ப்பு இல்லையா? எங்களுக்கு உயிர்ப்பு இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்ப்பு உண்டு. உயிர்ப்பு உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடியது எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளு எவருமே என்று சாக மாட்டார். உயிர்ப்பு உண்டு என்று நம்பக்கூடியவன், இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் என்று சாக மாட்டான். சாக முடியாது. சாவு என்பது உடலிலே வருவது அல்ல, மட்டுமல்ல, மாறாக உள்ளத்திலே வரக்கூடிய ஒன்று. செத்து போய்விட்டேன் என்று உள்ளத்திலே அவன் சிந்தித்து விட்டால் அவன் செத்து போய்விட்டான் என்று அர்த்தமாகின்றது. சாதிய பிரிவினையினால் சங்கடங்கள் உள்ளாக்கப்படுகின்றவர்கள் அணுவாக செத்துக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். நோய்க்கொல்லி கேன்சரை விட மோசமான ஒரு சமூக வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் தள்ளப்படுகின்றோம் என்பதை உணர வேண்டும். அதுதான் உண்மையான நரகம் என்று சொல்லக்கூடியது. அதுதான் உண்மையான நரகம். அந்த இடத்தில் மோட்சம் உருவாக்கப்பட வேண்டும். எனவேதான் அன்பியங்கள் வழியாக அன்பை கட்டி எழுப்ப வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனத்தில் இன்று போர் நிறுத்தம் வந்திருக்கிறது. எனவே மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல், உடைக்கு இல்லாமல், உணவுக்கு இல்லாமல், தண்ணீருக்கு இல்லாமல், மருந்துக்கு இல்லாமல் இருந்த அந்த நரகத்திலிருந்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்வு நரகத்திலிருந்து மோட்சத்திற்கு மாற்றப்பட்டதாக நினைக்கின்றார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மனிதனுடைய இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்களை துடைக்கின்ற மனிதர்கள் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு உயிரை பாதுகாக்கின்ற பொழுது உயிர்ப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு மனிதனுடைய நோயாளியுடைய நோயை குணப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு மீண்டும் வாழ்வதற்கான உயிர்ப்பை கொடுக்கிறார். அதுதான் உயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது. அதுதான் உயிர்ப்பு என்று சொல்லலாம். எனவே மனிதனை நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்கள் மடியத்தான் வேண்டும், அப்பொழுதுதான் விடிவு வரும், மடிந்தால்தான் விடிவு உண்டு என்று சொல்லுகின்ற தத்துவத்தை ஆண்டவர் என்று அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசுவும் இறந்தார், கொல்லப்பட்டார், அவர் உயிர்த்தெழுகின்றார், உயிர்த்தெழுந்து நம்பிக்கை கொடுக்கிறார் என்று திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திரு அவை நமக்கு சொல்லி அதை நாம் நம்புகின்றோம். ஆனாலும் என்னை பொறுத்தமட்டில் ஆண்டவர் இயேசு நடந்து தெரிந்து சென்று பல்வேறு புதுமைகளை செய்த கலிலேயா, சமாரியா, யூதேயா போன்ற நாடுகளிலே இறப்பினுடைய வாசலில் இருந்த மக்களுக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், வாழ்வை சுட்டி காட்டி இருக்கிறார், வளமையை சுட்டி காட்டி இருக்கிறார், நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார், இறந்தவர்களை உயிர் பெறச் செய்திருக்கிறார். எனவே உயிர்ப்பு என்பது உண்டு என்பதை நாம் நம்புவோம். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களும் நம்பிக்கையாளர்களும் இறந்து போன நம்பிக்கையாளர்களை சிந்தித்து அவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உயிரோடு இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும், உயிரை கொடுக்க வேண்டும், மின்னேற்பை கொடுக்க வேண்டும், உயிர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுகளிலும் ஆண்டவர் இயேசுவுடைய இறைவார்த்தையை கேட்டு துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வாழ்வை சுட்டி காட்டுகின்ற மனிதர்களாக, வாழ்வுக்கான வழியை காட்டுகின்ற மனிதர்களாக வாழச் செய்தார்கள். உயிர்ப்பு இந்த உலகத்திலே உண்டு என்பதை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல, மாறாக அதிலிருந்து விடுதலை உண்டு, உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையாளர்களாக வாழ்வதற்கான ஆற்றலையும் அருளையும் இந்த இறந்து போன நம்பிக்கையாளர் தினத்தில் நம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். ஆமென்.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.